Hello students, welcome to HibaMax Study Time 9th Standard CBSE Max பார்த்துட்ருக்கோம் Chapter 2 Introduction to Linear Polynomials Exercise 2.3 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, solve the following. இங்க எல்லாமே question answers மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை படிச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். A student has rupees 500 in her saving bank account. She get rupees 150 every month as pocket money. So already student கிட்ட எவ்வளோ இருக்கு, 500 rupees இருக்கு. இது இல்லாம every month 150 rupees அவங்களுக்கு pocket money கிடைக்குமா. How much money will she have at the end of every month? ஒரு மாசம் முடியும் போது அவங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேக்குறாங்க. From the second month, first month சொல்ல second month தான் கேக்குறாங்க. Find a linear expression to represent the amount she will have in the nth month. ஸோ nth மந்த் கழிச்சு nth மந்த்ல அவள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், ஃபைனலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரியா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, ஸ்டார்டிங்ல அவள்கிட்ட எவ்வளோ இருந்தது, இனிஷியல் அமௌண்ட் இன் பேங்க், பேங்க்ல தானே இருக்கு. ஸோ இனிஷியல் அமௌண்ட் இன் பேங்க் எவ்வளோ இருக்குன்னா rupees 500 rupees இருந்தது. அண்ட் மந்த்லி அவங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும். எவ்வளோ பாக்கெட் மணி கிடைக்குது, 150 rupees. ஸோ மந்த்லி பாக்கெட் மணி இஸ் ஈக்குவல் டு rupees 150 கிடைக்குது. இப்போ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவங்க செகண்ட் மந்த்ல இருந்து தான் கேட்குறாங்க இல்லையா. அட் த எண்ட் ஆஃப், இப்போ செகண்ட் மந்த்ல கால்குலேட் பண்ணலாம். செகண்ட் மந்த்தில் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு 500 இருக்குது கரெக்டா. அண்ட் ஃபஸ்ட்டு மந்தில் எனக்கு ஒரு 150 கிடச்சிருக்கும். செகண்ட் மந்த்லேயும் ஒரு 150, அப்போ 2 times of 150 எழுதலாமா. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா 500 ப்ளஸ் ஃபஸ்ட்டு மந்தோட ஒரு 150, அப்புறம் செகண்ட் மந்தோட ஒரு 150. அப்போ எத்தனை 150 இருக்கணும், 2 150 இருக்கணும். So 500 plus 2 times of 150. 500 plus 2 times of 150 ஓட வேல்யூ என்ன, 300. இப்போ 500 plus 300 எவ்வளோ, 800. ஸோ செகண்ட் மந்தோட எண்டில் அவங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், 800 rupees இருக்குமா. கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். தேர்ட் மந்த்துக்கு எனக்கு பேசிக்காக இருக்க 500. இப்போ எத்தனை மாதத்தோட 150 இருக்கு, 3 monthsோட 150 என்கிட்ட இருக்கு. ஸோ 500 ப்ளஸ் 3 into 15 எவ்வளோ, 45. இந்த 0 அப்படியே எழுதிக்கலாமா. ஸோ 500 ப்ளஸ் 450 டோட்டலாக 950 rupees அவங்க கிட்ட இருக்கும் தேர்ட் மந்தோட எண்டில், முடிஞ்சப்புறம் எண்டில் லாஸ்ட்டில். இதே மாதிரி ஃபோர்த் மந்த்துக்கு ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் மந்த் இஸ் ஈக்குவல் டு 500 ப்ளஸ் 4 times of 150. 4 times of 150ன்றது எவ்வளோ, 4 into 15 60, அந்த ஒரு 0 எழுதிக்கலாம். 5 11 2 0. ஸோ 1100 rupees வந்து ஃபோர்த் மந்தோட எண்டில் இருக்கும். இப்போ இதோட லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க, லீனியர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்குறாங்க, ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் nth மந்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட் த அமௌண்ட் இன் nth மந்த் பி ஏஎன்னு எடுத்துக்கலாம். அமௌண்ட் இன் nth மந்த் ஏஎன். ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பேசிக்காக இருக்க 500 அப்படியே இருக்கும், ப்ளஸ் எந்த மந்தோ அதுதானே என். அப்போ என் இன்ட்டு பாக்கெட் மணி எவ்வளோ கிடைக்குது மந்த்லி, 150. இப்போ தேர்ட் மந்த்னா 3 into 150 தானே எழுதுறோம். அப்போ nth மந்த்னா n into 150 தானே நம்ம எழுதுவோம். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம், 500 ப்ளஸ் 150 into n. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு லீனியர் எக்ஸ்பிரஷன் சரிங்களா. நீங்கள் வந்து மாற்றி எழுதினாலும் சரி. therefore the required linear expression is 150n
plus 500 அப்படின்னு எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் எப்பவுமே லாஸ்ட்ல எழுதிக்கலாம். n வேரியபிள் வரதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்ல நம்பர் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கான்செப்ட்? ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி நமக்கு எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது கொடுக்குறாங்களோ அதை மந்தோட எண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 2 வாட்டி எடுத்துக்கணும். இப்போ மந்தோட பிகினிங்னா ஃபர்ஸ்ட் மந்தோடது மட்டும் தான் இருக்கும். மந்தோட எண்ட்னா செகண்ட் மந்தோட வேல்யூ சேர்ந்து தான் நமக்கு வரும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். A rally starts with 120 members. Group of members வந்து இப்போ ஒரு இடத்த போயிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். Each hour 9 members drop out of the group. இப்போ குரூப்பா போயிட்டு இருக்கும் போது 120 members இருக்காங்க. அதுல each hour அப்போ 1 hour once 9 members வந்து லீவ் ஆயிடுறாங்க, drop out ஆயிடுறாங்க. How many members will remain after 1, 2, 3 hours? Find a linear expression to represent the number of members at the end of nth hour. இங்கே நமக்கு 3 ஹவருக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த ஹவருக்கும் லீவ் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு கேட்டிருக்க லீனியர் எக்ஸ்பிரஷன் எதோடது? nth ஹவரோட லீனியர் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எழுதலாம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அது வந்து இனிஷியல் மெம்பர்ஸ். இனிஷியல் மெம்பர்ஸ் எவ்வளோ? 120. இப்போ மெம்பர்ஸ் லீவிங் ஈச் ஹவர்ஸ், members leaving each hours. ஒரு ஹவருக்கு 1 ஹவருக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் லீவ் ஆகுறாங்கன்னா 9 மெம்பர்ஸ் வெளியே போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹவர், ஆஃப்டர் 1 ஹவர், 1 ஹவர்ல எவ்வளோ பேர் போயிருப்பாங்க? 120 minus 9, 20 minus 9 11. ஸோ 111 மெம்பர்ஸா இப்போ ரிமைனிங் இருப்பாங்க நமக்கு. சரியா? இப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நமக்கு 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க, மைனஸ் ஒரு ஹவருக்கு 9 மெம்பர்ஸ் லீவ் பண்றாங்க. இப்போ எத்தனை ஹவர் ஆயிடுச்சு? 2 ஹவர்ஸ். அப்போ 9 into 2ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹவருக்கு 9, அடுத்த ஹவருக்கு இன்னொரு 9. அப்போ 2 times of 9 which is equal to 9 2s are 18. 120 minus 18, 102 மெம்பர்ஸ் இப்போ இருப்பாங்க. இப்போ தேர்ட் ஹவர்ல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 120 மெம்பர்ஸ் இருக்காங்க, 9 members 1 ஹவருக்கு லீவ் பண்றாங்க. இப்போ எவ்வளோ ஹவர் ஆயிருக்கு? 3 ஹவர்ஸ். அப்போ இன்டூ 3, 120 minus 9 3s are 27. 120 இருந்து 27 மைனஸ் பண்ணா 93. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஹவர்ஸ்க்கும் 9 members லீவ் ஆயிடுவாங்க. இப்போ நமக்கு எப்படி கேட்குறாங்க? லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப்டர் n ஹவர்ஸ். ஸோ let the number of members after n hours. அதானே கேட்குறாங்க. n hours கழிச்சு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றத நான் mnன்னு கன்சிடர் பண்ணுறேன். அங்கே அமௌண்ட்னால ஏ எடுத்தோம், இங்கே மெம்பர்ஸ்னால m. ஸோ mn is equal to இனிஷியலாக எனக்கு 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க மைனஸ் 9 into n, ஏன்னா n number of hours. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட required equation. Therefore the required linear expression is 120 minus 9n. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் 9n முன்னாடி எழுதிட்டு 120 செகண்டா எழுதுன்ட்டு. இங்க 9n வந்து மைனஸ்ல இருக்கு. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனோட ஸ்டார்டிங்ல மைனஸ் வராம பாக்குறது நல்லது. சரிங்களா? பாசிட்டிவ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ 120 minus 9n தான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் ஒன். Suppose the length of a rectangle is 13 cm. Find the area if the breadth is 12 cm, 10 cm, 8 cm. Find the linear pattern representing the area of the rectangle. So இந்த மூணு breadthக்குமே ஒரே length தான், 13 cm தான். சரிங்களா? breadth மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏரியாவோட லீனியர் பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? ஸோ இதுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? லென்த் இன்டூ பிரெத் இல்லையா? லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரெத் வந்து 12 சென்டிமீட்டர், லென்த் வந்து 13 சென்டிமீட்டர். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது.
So area is equal to length into breadth. Length value 13, breadth value 12. So 13 into 12 answer another 156 centimeter கொடுத்திருக்கனால centimeter square. Clear? The second subdivision breadth ஓட value 10 centimeter. Length வந்து 13 centimeter. அது change ஆகவே செய்யாது. So area is equal to length into breadth 10 into 13. 10 into 13 130 centimeter square. அடுத்தது third subdivision. Breadth is equal to 8 centimeter. Length is equal to 13 centimeter. So area ஓட value என்னது? Length into breadth. So 13 into 8 value எவ்வளோ? 104 centimeter square. So மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இன்னொன்று கேட்குறாங்க, லீனியர் பேட்டர்ன் என்ன? ஸோ லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரெத்துக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இதை லெட் த பிரெத் பி பிரெத் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர். அங்கே என்னன்னு எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். லென்த்தோட வேல்யூ 13 கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, பிரெத்தோட வேல்யூ எக்ஸ். கிளியரா? ஸோ 13 இன்டூ எக்ஸ் தான் நம்மளோட லீனியர் பேட்டர்ன். ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதலாம், பட் எழுதலனாலும் பரவாயில்ல. The linear pattern is A is equal to 13 into x. Understand ஆகுதா? சம்மெல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, fourth question. Suppose the length of a rectangular box is 7 cm and breadth is 11 cm. Find the volume if the height is 5 cm, 9 cm and 13 cm. So length breadth கொடுத்துட்டாங்க, height மட்டும் change பண்றாங்க. Find the linear pattern representing the volume of rectangular box. Volume of rectangular box ஓட formula என்ன? Length into breadth into height. ஞாபகம் இருக்கா? Volume of the rectangular box is equal to length into breadth into height. சரியா? இப்போ length value கொடுத்துட்டாங்க. length எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 centimeter. அடுத்து breadthும் கொடுத்துட்டாங்க. breadth எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 11 centimeter. height மட்டும் இப்போ சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 centimeter தான். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், தட் இஸ் 7 இன்டூ 11 இன்டூ 5. 77 இன்டூ 5 385 சென்டிமீட்டர் கியூப்னு வரணும். ஏன்னா 3 யூனிட், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், இப்போ சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், ஹைட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9 centimeter. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். லென்த் 7, பிரெத் 11 எழுதிக்கலாம், இன்டூ 9. 77 இன்டூ 9 63ன்னு வரும். அப்போ 693 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன், height is equal to 13 centimeter. 13 centimeter height, volume is equal to 7 into 11 into 13. So 77 into 13 செய்யும்போது 1001 கிடைக்கும் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ ஹைட்டு தானே மாறுது, 77 மாறவே இல்லை, 7 into 11 மாறவே இல்லை. நெக்ஸ்ட் லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் த ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஹெச் சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் 7 into 11 into h, that is 77h. இதுதான் linear pattern. So linear pattern என்னது? V is equal to 77h. Therefore the linear pattern is 77h for volume. சரிங்களா? அப்போ V is equal to எழுதிக்கலாமா? V is equal to 77h. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, fifth question. Sarida is reading a book of 500 pages. She reads 20 pages every day. How many pages will be left
ஆஃப்டர் 15 டேஸ். ஸோ ஒரு நாளைக்கு 20 பேஜஸ். அப்போ 15 டேஸ் கழிச்சு எவ்வளோ பேஜ் வந்து ரிமைனிங் இருக்கும்னு கேட்குறாங்க, படிக்காம மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பிரஸ் திஸ் ஆஸ் அ லீனியர் பேட்டர்ன். இதை லீனியர் பேட்டர்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் டோட்டல் பேஜ் எவ்வளோ இருக்கு? டோட்டல் பேஜஸ் வந்து 500 பேஜஸ். இப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு பேஜ் படிக்கிறாங்க? 20 பேஜஸ் இல்லைங்களா? பேஜஸ் ரெட் பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோனா 20 பேஜஸ். இப்போ இந்த 20 பேஜஸ் எத்தனை நாளைக்கு படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க? 15 டேஸ். கரெக்டா? ஸோ பேஜஸ் ரெட் இன் 15 days. அப்போ எவ்வளோ? 20 into 15. 15 2s are 30. அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக 300 பேஜஸ் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ எவ்வளோ பேஜஸ் மிச்சம் இருக்குன்னு பார்க்கணும். பேஜஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் நம்ம படித்த பேஜஸ். அப்போ 500 மைனஸ் 300 படித்து முடிச்சிட்டோம். இப்போ 500லேருந்து 300 மைனஸ் பண்ணால் 200 பேஜஸ் இன்னும் மிச்சம் இருக்கு படிக்கிறதுக்கு. கிளியரா? இப்போ அடுத்த 16th டே 17th டேக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லீனியர் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லெட் த பேஜஸ் லெஃப்ட் ஆஃப்டர் n days. இப்போ n days கழிச்சு எவ்வளோ மிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ PN எழுதிக்கலாம், ஏன்னா பேஜஸ் மென்ஷன் பண்ணுறது. ஸோ PN is equal to டோட்டலாக 500. இதில் ஒரு நாளைக்கு 20 பேஜஸ் படிக்கிறோம். ஸோ எத்தனை நாளைக்கு? n நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ 20 into n எழுதிட்டா போதும். ஈஸியாக இருக்கா? therefore the linear pattern is 500 minus 20n. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? ஏதாவது டவுட் நான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.